Hello friends, welcome back to our YouTube channel. இந்த வீடியோல நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 3-year LLB கோர்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடுச்சுல. சோ அதுக்கு எப்படி கட் ஆஃப் மார்க் வந்து நாம கால்குலேட் பண்றது அப்படிங்கறது பத்தின டீடைல்ஸ் தாங்க இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு தெரியும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட மார்க் தான் இது. ஸோ இதுக்கு வந்து கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல தான் நம்ம இப்போ கட் ஆஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருந்தாலுமே பரவாயில்ல. லாவை பொறுத்தவரை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஓகே, லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே உங்களோட ஓவரால் மார்க்கை தான் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? பட் இந்த வீடியோவில் நம்ம வந்து மேஜர் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓவரால் கட் ஆஃப் மார்க்கும் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 டைப்பாக நம்ம வந்து பிரிக்கிறோமா? ஓவரால் கட் ஆஃப் மார்க்கு, மேஜர் கட் ஆஃப் மார்க்கு. ஓவரால் கட் ஆஃப் மார்க் எதுக்குன்னா எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜ் வந்து கேட்கறதுக்காக நம்ம வந்து ஓவரால் கட் ஆஃப் மார்க் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மேஜர் கட் ஆஃப் வந்து எதுக்கு கேட்குறாங்கன்னா உங்களோட ரேங்கிங் பர்சன்டேஜ்க்காக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 3400 சப்ஜெக்ட்னு போட்டுக்கோங்களா. அதாவது 34 சப்ஜெக்ட் இருக்கு. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 100 மார்க்குன்னு வச்சு 3400 மார்க். ஓகேவா? அதுல அந்த பையன் எடுத்திருக்க மார்க் பாத்தீங்கன்னா 2890 மார்க் வந்து எடுத்திருக்கான். இது எதுலனா பிஎஸ்சி மைக்ரோபயாலஜில எடுத்திருக்கான். ஓகேங்களா? இப்போ அதை எப்படி பண்ணணும், கால்குலேட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எடுத்திருக்க மார்க் 2890 மார்க்கோட 3400 டோட்டல் சப்ஜெக்ட்ஸ் வந்து டிவைட் பண்ணி இன்டூ 100 பண்ணோம்னா நமக்கு ஒரு பெர்சன்டேஜ் கிடைக்கும். எவ்வளவு பெர்சன்டேஜ் இப்போ கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 85% கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து ஓவரால் கட் ஆஃப் பெர்சன்டேஜ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மேஜர் கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறது பார்க்கலாம். மேஜர் கட் ஆஃப் மார்க்னு பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பரை தவிர மித்தது எல்லாமே வந்து மேஜர் கட் ஆஃப், மேஜர் அலைடு இது ரெண்டுமே வரும். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா 2800 மேஜர் சப்ஜெக்ட், அதாவது 28 மேஜர் சப்ஜெக்ட் இருக்கு டோட்டலா 3 இயர்ஸ்க்கும் சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாமே. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 100 மார்க்னு வச்சீங்கன்னா 28 சப்ஜெக்ட்டுக்கு 2800 மார்க். அதுல அவங்க ஸ்கோர் பண்ண மார்க் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2457 மார்க். ஓகேங்களா? இப்ப இதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிருக்கிற மார்க் 2457, இதுல நம்ம ஓவரால் மார்க் 2800 டிவைட் பண்ணி இன்டூ 100 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்ப நமக்கு வந்து 87.75% கிடைச்சிருக்கு. இதுதாங்க மேஜர் கட் ஆஃப் மார்க்கோட பெர்சன்டேஜ். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் நீங்களாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஓவராலா 6 செமஸ்டர், அதாவது உங்களுக்கு எத்தனை செமஸ்டர் இருக்கோ அத்தனை செமஸ்டரோட மார்க் எல்லாமே வந்து போட்டு நீங்க பண்ணீங்கன்னா ஓவரால் கட் ஆஃப் கிடைக்கும். எக்ஸப்ட் லாங்குவேஜ் பேப்பரை தவிர நீங்க மற்ற மேஜர் அலைடு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜர் கட் ஆஃப் மார்க் கிடைக்கும். ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலோ டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.